ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்கணும், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆவலான வீடியோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா N160 நம்ம MT-15 2023 மாடலை வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்க நம்மளுக்காக சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த வண்டி ரெண்டுமே கம்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மேக்ஸிமம் என்னை பொறுத்தவரையும் இந்த வண்டியோட ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1,60,000, அந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs கிட்டத்தட்ட வருது. ரெண்டு வண்டிக்கும் கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன ஒரு 30% தான் கம்பேர் பண்ணலாம். ஏன்னா இதோட வேரியன்ட் வேற, இதோட வேரியன்ட் வேற. என்னால முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து அந்த என்னென்ன இருக்கு, இன்ஜின்ல என்ன ஸ்பெசிஃபிகேஷன், இந்த வண்டிக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன், மைலேஜ் எவ்வளவு கொடுக்குது, இது எவ்வளவு கொடுக்குது அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் தானே. ஃபர்ஸ்ட் இந்த வண்டிக்கு பிரைஸ் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது கிட்டத்தட்ட 2 lakhs ஆன் ரோட் பிரைஸ் வருது, இது 160 ஆன் ரோட் பிரைஸ் வருது. ரெண்டுத்துலயுமே வேரியன்ட்ஸ் நிறைய இருக்கு. இதுல டாப் வேரியன்ட் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், டாப் வேரியன்ட் கிட்டத்தட்ட 16,000 டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வண்டிக்கு வந்து இதுதான் டாப் வேரியன்ட். அதுக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6,000 to 10,000 வேரியன்ட் வரும். டிஃப்ரெண்ட் என்னன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், டியூவல் சேனல் ஏபிஎஸ் இந்த வண்டிக்கு. இதுல டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நிறைய அந்த இண்டிகேட்டர், எல்இடி இண்டிகேட்டர், அது மாதிரி ஒவ்வொரு வேரியண்ட்டையும் டிஃப்ரெண்டா போகுது. அது மாதிரி கலர் வேரியன்ட்ஸும் இதுல 6 கலர்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒரு 3 கலர்ஸ் இருக்கு நண்பா. இதான் இதோட ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். Yamaha MT-15 பைக்கோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துருவோம் நண்பா. 155cc லிக்விட் கூல்டு இன்ஜின். இதோட பவர் பார்த்துட்டீங்க அப்படின்னா 18.5 பவர், 14.5 நியூட்டோமீட்டர் டார்க்கு, 10,000 RPM வண்டி வந்து இருக்கு நண்பா. நல்ல ஒரு ஆக்சிலரேஷன் பண்ணலாம் நம்ம இந்த வண்டியை. மற்றபடி இது என்னன்னா லிக்விட் கூல்டோட வர்றது வந்து நம்ம கொஞ்சம் லாங் ரைடு போனோம் அப்படின்னா நம்ம வண்டி ஹீட்டை பற்றி கவலைப்படவே வேணாம். விவிஏ கண்ட்ரோலோட வந்துடுது நம்ம வண்டி. இதான் நண்பா இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்து நம்ம N160க்கு போவோம். நம்ம N160யோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 166cc ஆயில் கூல்டு இன்ஜினு. அதுக்கப்புறம் இதோட பவர் அண்ட் டார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.5 பவர் இருக்குது, 14.1 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ஆக்சிலரேஷன் இம்ப்ரெஷன் கொடுக்குற பைக் தான் நண்பா. ஏன்னா இதுக்கும் அது வந்து லிக்விட் கூல்டோட வருது, இது ஆயில் கூல்டு இன்ஜின் தான். சிங்கிள் வார்ஸ் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் நம்ம வண்டி. அதுக்கும் டேங்க் கெப்பாசிட்டி, ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா T15 வந்து 10 லிட்டர் ஃபியூல் கெப்பாசிட்டி, இது 14 லிட்டர் கொடுக்குறாங்க ஃபியூல் கெப்பாசிட்டி. மைலேஜ் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஈக்குவலாக தான் நண்பா வருது. 45 கிலோமீட்டர்ஸ் to 50 சொன்னாங்க, இதுவும் அதே தான் 45 கிலோமீட்டர்ஸ் to 50 சொல்கிறாங்க. ரெண்டு வண்டியிலுமே நாங்கள் 50 ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் நண்பா. இன்றைக்கும் அந்த டாப் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது பார்த்துட்டோன்னா இது 130 டாப் ஸ்பீட் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட 140 ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு MT-15 சொன்னாங்க. இதோட டாப் ஸ்பீட் என்ன 120 to 125 சொல்லியிருக்காங்க. இதில் நாங்கள் மேக்ஸிமம் ரீச் பண்ணலை. 105 வரையும் நாங்கள் ஓட்டி பார்த்துருக்கோம். யாராவது இதோட டாப் ஸ்பீடு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கம்பெனியில் கிளைம் பண்ணுறது 125 சொல்கிறாங்க. மற்றபடி இந்த வண்டியோட ஃபோர்க் செட்டப் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கும் MT-15ல வந்து USD ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு நம்மளுக்கு ஸ்டேபிளான ஒரு ஸ்டெடியான ரைடு கொடுக்குது. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்னா இந்த வண்டியில் ஃபோர்க் செட்டப் பார்த்தீங்கன்னா மோனோசாக் நைட்ராக்ஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். எனக்கு தெரிஞ்ச வரையும் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்பீடு போகிறதில்ல. பள்ளத்துக்கு இதுக்கும் MT-15 வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு தோணுது. நல்லா இருந்துச்சு பொசிஷனு. இது வந்து நம்ம நார்மல் பஜாஜ் பைக்கில் உள்ள அந்த பல்சரில் உள்ள அதே செட்டப் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு. மற்றபடி இந்த வண்டியில் பிரேக் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுங்களேன், ரெண்டுமே டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான். ரெண்டு வண்டியுமே பிரேக் பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக இருந்துச்சு. நம்ம N160யும் சரி, இப்போ MT-15ம் சரி. இதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது. நம்ம பஜாஜில் N160ல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது.
இதில் வந்து நம்ம MT-15 வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா VVI கண்ட்ரோலோட வருது. இதில் வந்து நார்மல் தான். MT-15 வந்து ஸ்லிப்பர் கிளச் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு கிளச்சு செம்ம சாஃப்டாக இருக்குது. நம்ம N160 வந்து இந்த சாஃப்ட் கிளச் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. நல்லா ஸ்லிப்பர் கிளச் அளவுக்கு இல்லைனாலும் இந்த கிளச்சும் நம்மளுக்கு ரொம்ப நல்ல சாஃப்ட் கிளச் தான். கியர் மாறுறது ரெண்டு வண்டியிலுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. சூப்பராக தான் இருக்குது. பிரேக் சைஸ் வந்து நம்ம MT-15 பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 280 ஃப்ரண்ட்டும் 230 ரியரும் கொடுத்துருக்காங்க. நம்ம N160 280 ஃப்ரண்ட்டும் 230 ரியர் ரெண்டுமே. இது வந்து 30 கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு தவிர ரெண்டுமே ஈக்குவலான பிரேக் சைஸ் தான். இதில் வந்து 282 கொடுத்துருக்காங்க MT-15. N160 ஃப்ரண்ட் வந்து 280 கொடுத்துருக்காங்க. N15 வந்து 220 ரியர் பிரேக் கொடுத்துருக்காங்க. N160 230 ரியர் பிரேக் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் சைஸ் ஆக்சுவலாக சொல்கிறது. டயர் சைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா MT-15 வந்து 100/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ரியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 140/70 செக்ஷன் டயர் கொடுத்தாங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்தோம் 100/80 கொடுத்துருக்காங்க. பேக் டயர் பார்த்தோம்னா 130/70 கொடுத்துருக்காங்க. கிளியரன்ஸை பொறுத்த வரையும் நம்ம MT-15 170 கிரவுண்ட் கிளியரன்ஸு. சீட் ஹைட் வந்து 1810 சீட் ஹைட் இருக்குது. N160 வந்து 165 கிரவுண்ட் கிளியரன்ஸும் சீட் ஹைட் வந்து 795 சீட் ஹைட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவல் தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ரெண்டுமே நல்லா அப்ரைடாக ஓட்டுற பொசிஷன் தான் சீட்டில் உட்காந்து. இன்னொரு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா பில்லியன் சீட் வந்து நம்ம N160 தான் டாப்பில் வச்சுக்கணும். நல்லா ஃப்ரீயாக போகலாம், நல்லாயிருக்கும். ட்ரிபிள்ஸும் ஈஸியாக போகலாம். நம்ம MT-15 தான் அந்த சீட் வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அதோட ஐகானிக் டிசைனுங்கிறது அந்த பில்லியன் சீட் தான் இல்லையா? அதனால அது ஒரு இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கும். ரெண்டுமே வந்து நல்ல சாஃப்டான இன்ஜின் தான் நண்பா. அந்த இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரெண்டுமே செம்ம சாஃப்டான இன்ஜின், செம்ம ஸ்மூத்தான இன்ஜின் ஓட்டுறதுக்கு. சில நேரத்தில் நம்ம வந்து இந்த 60 மெயின்டைன் பண்ணும்போது 60-70 மெயின்டைன் பண்ணும்போது இந்த வண்டியோட சாஃப்ட் வந்து நம்ம நல்லா அனுபவிக்கலாம். நல்லா ஒரு ரோட்டில் போனோம் அப்படின்னு. வேற என்ன நண்பா, அப்புறம் ரெண்டு வண்டியும் மேக்ஸிமம் என்னால் கம்பேர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கம்பேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது குறை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ரெண்டு வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வண்டியெல்லாம் யார் யார் ஓட்டலாம் ரெண்டு வண்டியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வண்டியுமே கிட்டத்தட்ட யங்ஸ்டர்ஸ் ஓட்டுற மாதிரி தான். சில பேர் வந்து கொஞ்சம் ஃபேமிலியும் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து N160 தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். சில பேர் ஆஃபீஸில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போவாங்க, அவங்களுக்கு வந்து N160 அந்த வண்டியை பார்க்குறதுக்கு லுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா N160 ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம காலேஜ் போகிற பசங்க இப்போ தான் நம்ம அந்த கெத்தை காட்டணும் அப்படின்ற பசங்க வந்து MT-15 தாராளமாக சூஸ் பண்ணலாம் நண்பா. அந்தளவு நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு 2 lakh பட்ஜெட்டில் ஒரு வண்டி ஸ்டைலாக ஒரு ரகடான வண்டி அப்படின்னா நான் சொல்லுவேன். வேறு நண்பா, இந்த எக்ஸாக்ட் நோட்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி எப்போ வண்டி ஓட்டினாலும் சேஃப்டியாக ஓட்டுங்க, ரொம்ப ஸ்பீட் போனா ஹெல்மெட் போட்டுங்க, என்ஜாய் பண்ணுங்க நண்பா. முக்கியமான டிஃப்ரென்ஸ் சொல்ல மறந்துட்டேன். அதில் வந்து நம்ம எப்போதும் உள்ள வண்டியில் உள்ள மாதிரி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட்னு சொல்லி பஜாஜ் கொண்டு வந்துருக்காங்க. எப்படிதான் மனசு வருது தெரியல. என்ஜாய் பண்ணி நண்பா.